இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பல நாடுகளும் ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருந்த ரஷ்யாவோட நியூக்ளியர் டாக்ட்ரின். ஏன்னா சமீபத்துல சொல்லியிருந்தாங்க, நாங்க நியூக்ளியர் டாக்ட்ரினை அப்டேட் பண்ண போறோன்னு. என்ன 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 எப்போ 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 அப்படிங்கிறது போல எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அதுவும் குறிப்பா மேற்குலக நாடுகள். இப்போ ரஷ்ய தரப்புல இருந்து அந்த நியூக்ளியர் டாக்ட்ரினோட அப்டேட் வந்துடுச்சு. அதாவது நியூக்ளியர் டாக்ட்ரின்னா என்ன அப்படின்னா, ஒரு நாடு அணு ஆயுதம் வச்சிருக்குன்னா என்னென்ன டேர்ம்ஸ்ல நாங்க அந்த அணு ஆயுதத்தை பயன்படுத்துவோம் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க. அதை டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கேத்த மாதிரி ரஷ்யாவோட மோதல் போக்குல இருக்கக்கூடிய நாடுகள்ல அதுக்கேத்த மாதிரி நடந்துக்குவாங்க. அது வந்து ஒரு ரெட் லைட். இதை தாண்டிங்கன்னா நாங்க அணு ஆயுதம் போடுவோம் அப்படிங்கிறது போல அவங்க தரப்புல இருந்து கொடுக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ ரஷ்யாவுக்கு மோதல் போக்க காட்டக்கூடிய நாடுகள்லாம் இந்த நியூக்ளியர் டாக்டரினை பார்த்துட்டு சரி இதுக்குள்ள நம்ம விளையாடிக்கலாம் அப்படிங்கிறது போல முடிவுகள் எடுப்பாங்க. இப்ப ரஷ்யாவோட நியூக்ளியர் டாக்டரின் கொஞ்சம் வீக்கா இருக்கு அப்படிங்கிற சர்ச்சை ரஷ்யாவுக்குள்ளேயே இருந்துட்டு இருந்தது. இப்போ வந்திருக்கக்கூடிய புது நியூக்ளியர் டாக்டரினும் வீக்கா தாங்க இருக்கு, பிரிஎம்டிவ் ஸ்ட்ரைக்கா வச்சிருக்கணுங்க அப்படிங்கிறது போல சில ரஷ்யர்கள் கொஞ்சம் குமுறல்களை தெரிவிச்சிருந்தாலும் சரி பரவாயில்ல, இந்த அளவுக்காவது நியூக்ளியர் டாக்டரின் அப்டேட் பண்ணிக்கிறாங்களே அப்படிங்கிறது போல சிலர் தரப்புல இருக்கு. ஆனா பலர் தரப்புல அதிர்ச்சியும், சில தரப்புல எல்லாம் தெரிஞ்சதாங்க அப்படிங்கிறது போலயும் இருக்கு. மிக்சடான ஒரு எமோஷன்ஸ் தான் இருக்கு. ஆனா இந்த நியூக்ளியர் டாக்டரின்ல என்ன சொல்ல வராங்க ரஷ்யா அப்படின்னா, பெலருஸ்க்கு முழு ப்ரொடெக்ஷன். அதாவது எந்த ஒரு நாடு பெலருஸ் மேல தாக்குதல் பண்ணாலும் நாங்க அந்த நாட்டுக்கு எதிராக அணு ஆயுதத்தை பயன்படுத்துவோம். அதாவது அட்டாக் அண்ட் பெலருஸ்ங்கிறது அட்டாக் அண்ட் ரஷ்யா தான் கன்சிடர் பண்ணிக்குவோம் அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்புன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா சமீபத்துல பெலருஸோட அதிபரான லுகஷென்கோ அவர்கள் கூட சொல்லியிருந்தாரு, பெலருஸ் மேல யாராவது போர் தொடுத்தாங்க அப்படின்னா 3ஆம் உலக போர் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. சோ பெலருஸ் போருக்கு தயாராகிறாங்க. நம்ம இது முன்னாடியே சொல்லியிருந்தோம். லாத்வியா, லுத்வேனியா, எஸ்தோனியா, சோ இந்த 3 நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா சும்மா சும்மா ட்ரில் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த நாடுகள் பக்கத்துல இல்ல அமெரிக்காவோட MQ-9 ரீப்பர் ட்ரோன், அது அமெரிக்காவதா கூட இருக்கலாம், இல்ல யூகேவதா கூட இருக்கலாம், நாட்டோ நாடுகளாவது கூட இருக்கலாம். ஸோ அந்த நாடுகளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல கலினின்கிராடை சுத்தி ரொம்ப அதிகமான ரிகானிசன் மிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஈடுபட்டுக்கிட்டே இருந்தாங்க. மேபி அடிக்கலாமா அப்படின்ற கேள்விகள் இருந்தது. இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா எஸ்தோனியாவும் பின்லாண்டும் இணைஞ்சு ஒரு மேரிடைம் செக்யூரிட்டி கொண்டு வரலாமா, ரஷ்யாவுக்கு வந்து நேவல் பிளாக்கேடு போடலாமா அப்படிங்கிற ஒரு பேச்சுக்கள்லாம் அடிபட்டு இருக்கு இல்லையா. ஸோ அந்த டைம்ல நம்ம சொல்லியிருந்தோம், இந்த பெலருஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மேபி மும்முனை தாக்குதல் பண்ணி பெலருஸை கட் பண்ணிட்டு ரஷ்யாவோட அந்த டைம்ல போலாண்ட்ல இருந்து பெலருஸ்குள்ள இன்வைட் ஆனாங்கன்னா நாட்டோ படை பெலருஸை சீக்கிரமா பிடிச்செடுத்துட முடியும். ஏன்னா ஃபர்தரா ஒரு அட்டாக் அப்படிங்கும் போது இந்த பெலருஸ் மேற்குள்ள நாடுகளோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தாதான் ரஷ்யா வந்து வழிக்குள்ள கொண்டு வர முடியும். ஸோ அதனால பெலருஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். பெலருஸ் வந்து நியூட்ரலாவே இருந்துகிட்டு இருக்கேன் அப்படின்ற பேர்லயே இருந்துட்டு இருந்தாங்கன்னா எந்த காரணத்தை சொல்லி மேற்குலக நாடுகள் உள்ள வருவாங்க. ஒருவேளை முன்னாடி பிப்ரவரி 2022 ரஷ்யா பயன்படுத்தி வந்தாங்க, அதனால நாங்க அந்த ஒரு காரணத்தினால பெலருஸை வந்து அடிக்கிறோம் அப்படிங்கிறது போல திரும்பி அதையவே நியாயப்படுத்துற மாதிரி சொல்லுவாங்களா, இதுக்கு மேல சொன்னீங்க நல்லா சிரிப்பாங்க, இதெல்லாம் சொல்லாதீங்க அப்படிங்கிறதோட பல அனலிஸ்ட் தரப்பு வந்து கருத்துக்கள் இருக்கு. பட் இருந்தாலும் என்னத்தான் நியாயமா சொல்லி பெலருஸ்குள்ள இன்வைட் பண்ண போறாங்கன்னு தெரியல. பட் இது போல விஷயங்கள் ரஷ்யாவுக்கு தெரிய வந்திருக்கும் போல இருக்கு. ஸோ அதனால அவங்களோட நியூக்ளியர் டாக்டரின்ல விஷயமா பெலருஸ்க்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்டாங்க. இப்ப 2வது விஷயம் என்ன அப்படின்னா, நான் நியூக்ளியர் ஸ்டேட், அதாவது உக்ரைன்ங்கிறது நியூக்ளியர் ஸ்டேட் இல்லாது. இப்ப ஏதோ ஒரு அணு ஆயுத நாடு நியூக்ளியர் நாடு இல்லாத நாடுக்கு அதிகமான ஆயுதங்களை கொடுத்து ரஷ்யாவை அடி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதோட செஞ்சாங்கன்னா, நாங்க அந்த அணு ஆயுதம் வச்சிருக்கிறாங்க தெரியுமா, அவங்க தான் எங்க மேல தாக்குதல் பண்ணதான் நாங்க எடுத்துக்குவோம். அவங்களும் சரி அந்த இன்னொரு நாடு அணு ஆயுதம் இல்லாத நாடும் எடுத்துக்குவோம் அப்படிங்கிறதோட சொல்றாங்க. இப்ப எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, உக்ரைன்ன்றது அணு ஆயுதம் இல்லாத நாடு, இப்போ அமெரிக்கான்றது அணு ஆயுதம் இருக்கிற நாடு. இப்ப அவங்க வந்து இவங்களுக்கு ஆயுதம் கொடுத்தாங்கன்னா ரஷ்யா நேரா அமெரிக்காவையும் தான் அடிக்கும் அப்படிங்கிறதோட சொல்றாங்க. பட் நான் இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும். கண்டிப்பா வரக்கூடிய எலெக்ஷன்ல ட்ரம்ப் அவர்கள் ஜெயிச்சாலும் சரி, யாரு ஜெயிச்சாலும் சரி, நாட்டோல இருந்து அமெரிக்கா வெளியே வந்துடும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்துல, அது எழுதப்படாத விதி, அது கண்டிப்பா நடந்தே தீரும். அது அப்படித்தான் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா இப்ப அமெரிக்காவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற பக்கத்துல கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய காலகட்டாயம் இப்ப உருவாயிருச்சு. இந்த மிடில் ஈஸ்டா இருக்கட்டும், சீனா கூடயா இருக்கட்டும். ஸோ அந்த ஏரியால அவங்க கான்சென்ட்ரேட் பண்றதுனால ரஷ்யாவுக்கு எதிராக ஈரோப் மட்டும் களமிறங்கலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. இப்படி இருக்கும்போது இது நம்ம சொல்லியிருந்தோம், இது போல சொல்லப்பட்டு வருது அப்படிங்கிற போல வந்திகளை சொல்லியிருந்தோம். சில நேரங்களில் வேர்ல்டு வார் 3ங்கிறது இப்படித்தான் இருக்க போகுது, வேர்ல்டே வார்ல இருக்க போது, அதுக்கப்புறமா அது வேர்ல்டு வாரா மாறும் அப்படிங்கிற சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மேற்குலக நாடுகள் மட்டும் இப்ப தனியா வராங்க அப்படிங்கும்போது பிரான்ஸ் கிட்டையும் யூகேட்டையும் அணு ஆயுதங்கள் இருக்கு. இப்ப பிரான்ஸும் யூகேவும் டைரக்டா அட்டாக் பண்ணாம போலாண்டா இருக்கட்டும், ரொமேனியாவா இருக்கட்டும், ஏன்னா நெக்ஸ்ட் சாக்ரிஃபைசிங் ஸ்டேட் அப்படிங்கிறது ஹங்கேரி, ஸ்லோவாக்கியா, போலாண்டு, ரொமேனியா, இந்த பகுதிகள் எல்லாமே நெக்ஸ்ட் சாக்ரிஃபைசிங் ஸ்டேட். இந்த பின்லாந்து, எஸ்தோனியா, லாத்வியா இவங்க எல்லாருமே. ஏன்னா அந்த பகுதிகள் இருந்து ரஷ்யாவை எல்லா முனையிலையும் தாக்குதல் பண்ணிட்டு இருந்தாதான் ரஷ்யா இப்ப வந்து ஒரு பார்டர் வரைஞ்சு வச்சிருக்காங்க இல்லையா, ரஷ்யாக்குள்ள நாங்க தாக்குதல் பண்ணோம்னு ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருக்காங்க இல்லையா. இப்ப ரஷ்யாவோட டெரிட்டரிக்குள்ள அடிக்கிறாங்க அப்படிங்கும்போது நாட்டோட ஒரு டெரிட்டரிக்குள்ள நீங்க அடிச்சுக்கலாம்
அப்படிங்கிறதுக்காக இங்க ஒரு வளையத்த வரையறாங்களா? இது வந்து ரெட் லைன். இத தாண்டி நீங்க தாக்குதல் பண்ணக்கூடாது அப்படிங்கும்போது, ஒரு லைன வரையறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த சமயத்துல பிரான்ஸ் கிட்டயும், பிரிட்டன் கிட்டயும் வந்து பார்த்தீங்கன்னா, அணு ஆயுதம் இருக்கு. அதாவது நாட்டோலருந்து அமெரிக்கா வெளிய போனதுக்கப்புறம். இப்ப இவங்க என்ன செய்வாங்கன்னா, சேஃபா இருந்துகிட்டு, இங்க ஆயுதங்கள்லாம் தயாரிச்சுக்கிட்டு, ஃப்ரண்ட் லைன்ல குடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதேபோல ரஷ்யாக்கு ஒரு லைன் வரைஞ்சிருக்காங்க. அத தாண்டி தாக்குதல்கள் உள்ள இருக்காது. சோ, அதனால அவங்க உள்ள பத்திரமா வேணுங்கிற ஆயுதங்கள தயாரிச்சு சண்டை பிடிச்சுக்கிட்டே இருக்கலாம். அதாவது மேற்குலக நாடுகள் குடுக்கக்கூடிய டெர்ம்ஸ்ல ரஷ்யா வந்து சண்டை பிடிக்கிறதா அப்படின்ற கேள்விகள் வருது இல்லையா? அதுக்கு ரஷ்யா ஒத்துக்கல போல தெரியுது. நீங்க அடிச்சீங்கன்னா, இந்த வளையம், அந்த வளையம்லாம் கிடையாது. நாங்க எல்லா இடத்துலயும் அடிப்போம் அப்படிங்கிறது போல ஒரு மிரட்டல் தான் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட். ஏன்னா, இப்போ பிரான்ஸ்ல வந்து அணு ஆயுதம் இருக்கு. அதனால ரஷ்யா வந்து அணு ஆயுதம் போட மாட்டாங்க. யுகேல வந்து அணு ஆயுதம் இருக்கு. அதனால ரஷ்யா வந்து அணு ஆயுதம் போட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விகள்லாம் யோசனைகள்லாம் இருந்துச்சு அப்படிங்கும்போது, அமெரிக்கா நாட்டோல இருந்து வெளிய வந்துட்டாங்கன்னா, இந்த நாடுகளுக்கு சேஃப்டி, செக்யூரிட்டி அமெரிக்கானால குடுக்க முடியாது. ஒருவேள ஆயுதங்கள் தூக்கி அணு ஆயுதங்கள் தூக்கி பிரான்ஸ் மேலயும், பிரிட்டன் மேலயும் போட்டாங்க அப்படின்னா, இவங்க கிட்ட இருக்கக்கூடிய அணு ஆயுதங்கள் எடுத்து ரஷ்யா கிட்ட போடும்போது ரஷ்யானால சஸ்டெயின் ஆயிக்க முடியும். ஏதோ 2, 3 ஒப்லாஸ்ட் ரஷ்யாக்கு அவ்வளவுதான் பரவால்ல அப்படிங்கிறதால தொடச்சு போட்டு, ரஷ்யாங்கிறது ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பு இருக்கக்கூடிய நாடு. ஆனா இவங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்கா அப்படின்ற கேள்விகள் வருது இல்லையா? சோ அதனால யாருமே சேஃப்டியா இருக்க முடியாது. போர்னா போர் தான். இதுக்கு மேல இந்த ப்ராக்ஸி யுத்தம்லாம் கிடையாது. போர்னா போர். எல்லாரும் வாங்க அடிச்சு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது போல, ரஷ்யா தரப்பு வந்து ஒரு அறைகூவல் வைக்கிறாங்க. அதுதான் இந்த புது நியூக்ளியர் டாக்ட்ரின் அப்படிங்கிறது போல சில அனலிஸ்ட்டுகளோட கருத்துக்களா இருக்கு. பட் எது எப்படியோ டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன ரஷ்யாவோட புது நியூக்ளியர் டாக்ட்ரின் என்னன்னா, பெலருஸ் மேல தாக்குதல் பண்ணா ரிட்டாலியேட் பண்ணுவோம். அணு ஆயுத தாக்குதல் பண்ணுவோம். 2வது அணு ஆயுத நாடுகள் வேற நாடுக்கு ஆயுதம் கொடுத்து தாக்குதல் பண்ண வச்சாங்கன்னா, நாங்க அணு ஆயுதம் வச்சுக்கிற நாடே அடிப்போம். அவ்வளவுதான் இதுல இருக்கக்கூடிய பிரதானமான விஷயம். இத யார் வேணாலும் எப்படி வேணாலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்களோட கருத்துக்கள எல்லாரும் சொல்ல ஆரம்பிப்பாங்க. அந்தந்த பத்திரிகைகள் எந்தெந்த மாரியான கண்ணோட்டங்கள்ல பார்த்து எப்படி சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ, அதுக்கேத்த மாரியான தூவல்கள் இதெல்லாம் போட்டு சுவாரஸ்யமான வார்த்தைகளை ஆட் பண்ணி சொல்லுவாங்க. பட் எது எப்படியோ இதுதான் இருக்கக்கூடிய விஷயங்கள். நீங்க தான் அலசி ஆராய்ஞ்சு நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற முடிவுகள்லாம் எடுத்துக்கணும். இது போல விஷயங்கள்லாம் பேசப்பட்டு வருது. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, நேத்திக்கு திரும்ப இந்த ஸ்டாரா குஸ்டான்டினோ இந்த பகுதியில அதிகமான ஸ்டார்ம் ஷாடோ மிசைல்களா இருக்கட்டும், ஏகப்பட்ட தடவ இங்க இருக்கக்கூடிய ஏர்ஃபீல்டு பயங்கரமா அடி வாங்கிட்டே இருக்கு. அதுக்கு காரணம் மேற்குலக நாடுகளோட ஸ்டார்ம் ஷாடோ மிசைல், ஸ்கால்ப் மிசைலா இருக்கட்டும், இல்ல உக்ரைனோட ஏர்கிராஃப்ட்ஸா இருக்கட்டும், இந்த பகுதியில அதிக அளவுல இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஷெல்டர்ஸ் இருக்கு. கான்கிரீட் ஷெல்டர்ஸ் இருக்கு. பதுக்கி வைக்கணும், பத்திரமா இருந்துக்கணும்னா இருக்க முடியும். இந்த டெலகிராம் சேனல்ல இருக்கக்கூடிய இமேஜஸ்லாம் பார்த்து கூட ரஷ்ய தரப்பு இந்த பகுதியில தாக்குதல் பண்ணி மிகப்பெரிய வெடி விபத்துகள்லாம் நடந்திருக்குன்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரே நாள்ல 3 கின்ஜால் மிசைல இத நோக்கி ஏவி விட்டுருக்காங்க. அதுக்கான வீடியோ பதிவுகள் எதுவும் கிடைக்கல. கிடைச்சுன்னா அடுத்த பேர்ல பார்க்க ஆரம்பிச்சிடலாம். பட் ஆனா அந்த இடத்துல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. இதனால 4 இல்ல 5க்கும் மேற்பட்ட F-16s அழிஞ்சிருச்சு அப்படிங்கிறது போல ரஷ்யன் தரப்புலயும், நியூட்ரல் தரப்புலயும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா மேபி அழியலனாலும் சேதாரமா அது ஏற்பட்டிருக்கலாம். ஏன்னா 3 கின்ஜால் மிசைல் இதுவரைக்கும் அந்த ஹைப்பர்சோனிக் மிசைல்கள் ஒரே பாயிண்ட்ட நோக்கி இதுவரைக்கும் நடந்த 2 வருஷத்துல தாக்குதல் பண்ணதே இல்ல ரஷ்ய தரப்பு வந்து. ஒரே பாயிண்ட்ல 3 கின்ஜால்ஸ் ஏவி இருக்கிறாங்கன்னா, மேபி ஸ்ட்ராங்கான இன்டெல் தகவல்கள் கிடைச்சிருக்கலாம். அந்த ஒரு காரணத்தினால இது போல தாக்குதல்கள் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. அடுத்து இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த ஸ்லோவாக்கியா பத்தி சொல்ல வந்திருந்தோம் இல்லையா? அதாவது நாட்டோ நாடுகள் ஒரு ஆர்க் வரையும்போது அதுல ஹங்கேரியும் சரி, ஸ்லோவாக்கியாவும் சரி, ரஷ்யாவுக்கு சார்பா இருக்கிற மாதிரி ஒரு நிலைமையில இருக்காங்கன்னு மேற்குலக நாடுகளால கட்டமைக்கப்படுது. பட் ஆனா அவங்க நியூட்ரலா தான் இருக்காங்க. அவங்க நாடு எந்த ஒரு பிரச்சனையிலயும் சிக்கக்கூடாது அப்படிங்கறதுல தெளிவா இருக்கிறாங்க. ஏன்னா ஹங்கேரியா இருக்கட்டும், ஸ்லோவாக்கியா இருக்கட்டும், இந்த உக்ரைனுக்கு உதவுறதுல பெருமளவுல உதவுறதில்ல. இந்த ஆயுதங்கள் குடுக்கறதா இருக்கட்டும், மத்தபடியான வேலைகள்ல ஈடுபடுறதுல இந்த 2 நாடுகளுக்கு விருப்பம் கிடையாது. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா, ஸ்லோவாக்கியாக்கு ஆல்ரெடி ஒரு மர்டர் அட்டெம்ப்ட் நடந்துச்சு. அசாசினேஷன் அட்டெம்ப்ட் நடந்துச்சு. பட் ஆனா அதுல தப்பிச்சிட்டாரு சக்சஸ்ஃபுல்லா. இப்ப திரும்பவும் புல்லட்ட வந்து பாத்தீங்கன்னா, அவருக்கு கொரியர் அனுப்பியிருக்கிறாங்க. இதனால ஸ்லோவாக்கியாவோட போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா, அத என்கொயரி பண்ணிட்டு இருக்கறதா சொல்லப்பட்டு வருது. ஏன்னா ஒரு ஆர்க் வரையறாங்க அப்படிங்கும்போது ஃபுல்ஃபில்மென்ட்டா இருக்கணும் இல்லையா? ரஷ்யாக்கு வந்து இந்த 2 ஒப்லாஸ்ட்ட மட்டும் அந்த ஆர்க்ல இருந்து நாங்க அழிச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா எப்படி? அது அந்த இடத்துல எல்லாத்தையும் வச்சு தாக்குதல் பண்ணுவாங்க இல்லையா? ரஷ்யாக்கு அது ஃபேவரா தானே இருக்கும். இவங்க ஒரு ஆர்க் குடுக்குறாங்கன்னா, அவங்களும் ஒரு ஆர்க். ஆர்க்ங்கிறது என்னன்னா, இந்த ஸ்லோவாக்கியா, ஹங்கேரி, ரொமேனியா, போலாந்து, பின்லாந்து, எஸ்தோனியா, லாத்வியா, லித்துவேனியா. சோ அந்த ஆர்க் அந்த நாடுகளுக்குள்ள தாக்குதல் பண்ணிக்கிற ரஷ்ய தரப்பு வந்து. அப்ப அவங்களே அதுல உறுதியா இருக்கணும் இல்லையா? அதுக்கப்புறம் தானே ரஷ்யாவோட அந்த ஆர்க் வரைஞ்சு காமிச்சாங்க இல்லையா? அதுக்குள்ள தாக்குதல் பண்ணா ஒத்துக்க முடியும். நீங்களே எப்படி ஒற்றுமையா இல்லையே அப்படின்ற கேள்விகள் வருது. மேபி அதனால கூட ரஷ்யா நியூக்ளியர் டாக்டரினை ஸ்ட்ரென்தன் பண்ணி எல்லாத்தையும் போருக்குள்ள இழுத்து விட்டுறணும் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல. பட் எது எப்படியோ இது போல செய்திகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. 2வது வந்து பாத்தீங்கன்னா, திரும்ப ஹிஸ்புல்லா தரப்பு வந்து பயங்கரமான தாக்குதல் இஸ்ரேலுக்குள்ள நடத்திக்கிட்டு இருக்காங்க. இஸ்ரேலும் லெபனானுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா, அடுத்த கட்ட தாக்குதலுக்கு தயாராயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இருதரப்புலயும் வந்து பாத்தீங்கன்னா 8 பில்லியன் 8 பிரிச்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம் எத்தனை இதுக்குன்னு சொல்லிட்டு.
இப்ப அமெரிக்கா வந்து ஆல்ரெடி 6 பில்லியன் இது போல மிலிட்டரி எய்டுக்கு வந்து தலைகீழா நின்னு தண்ணி குடிச்சு எய்ட பாஸ் பண்ணாங்க. இப்ப திரும்பி 8 பில்லியன் எய்டு வந்து குடுக்க போறோம் அப்படிங்கிறது போல இப்போது இருக்கக்கூடிய அரசாங்கத்து தரப்புல இருந்து கமிட்மெண்ட் குடுத்துருக்காங்க உக்ரைனுக்கு. இது எப்படி வந்து ஒத்துக்குவாங்க அப்படிங்கிறது தெரியல. மேபி பைடன் அவர்கள் சொல்றாரு இல்லையா? இஸ்ரேலுக்கு ஆயுதம் வேணும்னா இக்கட்டான சூழ்நிலையில இருக்கு. காங்கிரஸ் மக்களே இஸ்ரேலுக்கு ஆயுதம் குடுக்கலைன்னா தோத்து போயிருவாங்க. இப்ப லெபனான் தரப்புல தயாரா இருக்கிறாங்க. அடிச்சு போடுவாங்க பாத்துக்கங்க. அப்படி இல்லைன்னா இப்ப ஆயுதம் குடுக்கணும்னா உக்ரைனுக்கும் குடுக்கணும். 2 பேக்கேஜையும் ஒண்ணா அனுப்பணும். சைன் போடுங்க அப்படிங்கிறதுல மிரட்டி திரும்பி சைன் வாங்கிருவாங்களா அப்படின்ற கேள்விகள் வந்திருக்கு பல அனலிஸ்ட்டுக்கு. உங்களோட கருத்துக்கள் என்ன? எப்படி நீங்க தருவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? குடுப்பாங்களா? இல்ல சும்மா சொல்லிட்டு விட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எது எப்படியோ எஸ்கலேஷன்ங்கிறது இருக்க தான் போகுது. பட் ஆனா எக்கனாமிக்கலி கொஞ்சம் ரிலாக்ஸ்னஸா 2 சைட்லயும் ஃபீல் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறதோட யோசிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா விசா இருக்கிறாங்க இல்லையா? எல்லாம் இந்த பிரச்சனை ஆரம்பிக்கும்போது எல்லாம் க்ளோஸ் பண்றோம் அப்படிங்கிறது போல எல்லாம் பெருமையா காலர் தூக்கி விட்டு, "போ வரமாட்டேன். சேர்த்திக்குமா உங்க கூட நாங்க எதுவும் தொழில் பண்ண மாட்டோம்." அப்படிங்கிறது போல வீராப்பா கிளம்புனாங்க எல்லாரும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா, அதுல முதல்ல வந்து பாத்தீங்கன்னா, "ஐயா! விசா நாங்க வந்திருக்கிறோம். டோர ஓப்பன் பண்றீங்களா? உங்க நாட்டுக்குள்ள நாங்க திரும்பவும் வர ஆசைப்படுறோம்." அப்படிங்கிறது போல விசா தரப்புல இருந்து வந்துக்கிறாங்க. ஏங்க அவங்க டாலரே யூஸ் பண்ணல. அவங்க இதுக்கு மேல வந்து வர்த்தகத்துக்கே இல்ல. அவங்க டிரான்சாக்ஷனுக்கே டாலர் இல்ல. அப்படிங்கிறது போல அவங்க வந்துட்டாங்க. அவங்க ஏதோ இந்த ரென்மின்பிங் சைனாவோட கரன்சி யூஸ் பண்ணி மத்த நாடுகளோட லோக்கல் கரன்சிஸ யூஸ் பண்ணி வர்த்தகம் பண்ணலான்ட்டு இருக்காங்க. இப்ப விசா வந்து அது தனி பேங்கிங் சிஸ்டம்ல உருவாயிட்டு இருக்கு ரஷ்யா. பல நாடுகள்லயும் போயிட்டு அந்தந்த சென்ட்ரல் பேங்கோட டை அப் போட்டுருக்காங்க. இது வந்து சிக்கல் இருக்கு அப்படிங்கிற போல சில நாடுகள் சொல்லிட்டு இருக்காங்க. சில அனலிஸ்ட் தரப்பு வந்து பட் இருக்கட்டும். பட் ஆனா இப்ப விசா தரப்பு வந்து பாத்தீங்கன்னா, போயி சரண்டர் ஆயிருக்கிறாங்க. "ஏங்க டோர தொறக்குறீங்களா? நாங்க வரட்டுங்களா உங்க நாட்டுக்குள்ள?" அப்படிங்கிறது போல பிரஷர் உணர ஆரம்பிச்சிருக்காங்க. இதுலருந்து புரிஞ்சுக்க முடியுது. இந்த சாங்ஷன்ங்கிறது ரஷ்யாக்கு ஹீட்டா இருக்கோ இல்லையோ, அடிவயிறுலருந்து கீழ பத்திட்டு எரிஞ்சுகிட்டு இருக்கு மேற்குலக நாடுகளுக்கு அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்து இல்ல. ஸோ முதல்ல போய் டோர நாக் பண்ணி பாக்குறாங்க. ரஷ்யாவோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. ரஷ்யா இதுக்கு என்ன மாரியான விளைவுகள் ரெஸ்பான்ஸ் குடுக்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். ஒருவேளை இது சமாதான தூதோ அப்படிங்கிறது போல ஒரு கண்ணோட்டத்தையும் பார்க்க தோணுது. பட் ஆனா உக்ரைனுக்கு தொடர்ந்து ஆயுத உதவிகள் செஞ்சுட்டு இருக்கும்போது, இது சமாதானத்துக்கான தூதெல்லாம் இல்லைங்க அப்படிங்கிறது போலயும் தோணுது. எது எப்படியோ உங்களோட கருத்துக்களுக்கே விட்டுறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.